தன் குமாரன் பானுகோபனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது. கடும் கோபமாக இருந்த அவன், இனி யாரையும் நம்பி பயனில்லை, நானே நேரில் யுத்த களத்திற்கு செல்கிறேன், அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான். மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராயின. சூரபத்மன் தன் தம்பி மகன்களான அதிசூரன், அசுரேசன் ஆகியோர் தலைமையில் படைகளை அணிவகுக்க செய்தான். யுத்த தொடர்பான வாத்தியங்கள் எழுப்பி சப்தம் விண்ணை பிளந்தது. ஆரவார ஓசைக்கிடையே சூரபத்மன் போர்க்களத்திற்குள் சென்றான். சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்த செய்தி அவர் தலைவன் இந்திரன் மூலமாக முருகனுக்கு தெரிய வந்தது. உலகையே காக்கும் பெருமான் பூத படைகளுடன் போர்க்களத்தை சென்றடைந்தான். கடும் போர் நடந்தது. பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி அசுரர்கள் மீது வீசி ஏராளமானோரை முருகனின் படையினர் கொன்றனர். சிங்கமுகனின் மகனான அதிசூரன் இது கண்டு திகைத்தான். இருந்தாலும் மனம் தளராமல் முருகனின் படையை நோக்கி தேரில் விரைந்து சென்றான். பூதங்களில் மிகவும் பலமிக்க உக்கிரன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி தண்டாயுதத்தால் மார்பில் அடித்தான். இப்படியாக இருவரும் கடுமையாக போரிட்டனர். அதிசூரன் விடுத்த பானங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டான். இதனால் அதிசூரனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. யாரும் எதிர்பாராத வகையில் நாராயண அஸ்திரத்தை எடுத்து உக்கிரன் மீது எய்தான். தனது உயிர் போகப் போவது உறுதி என தெரிந்தும் உக்கிரன் தன் மனதில் முருகப்பெருமான் நினைத்து கொண்டான். தன் நாக்கை வெளியே நீட்டினான். நாராயண அஸ்திரம் அவனது நாக்கில் வந்து தங்கியது. அதை அப்படியே விழுங்கி ஏப்பமிட்டான். தன்னிடம் இருந்த வலிமை வாய்ந்த அஸ்திரத்தையே விழுங்கிவிட்ட உக்கிரனை பார்த்து அதிசூரன் ஆச்சரியப்பட்டான். அவன் மட்டுமல்ல, நாராயண அஸ்திரத்திற்கு மயங்காத உக்கிரனை பார்த்து தேவர்களும் ஆச்சரியமடைந்தனர். அங்கு நின்ற பிரம்மாவிடம், படைப்பு கடவுளே, நாராயண அஸ்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒன்று, அது யாரையும் அழிக்காமல் விட்டதில்லை, அப்படி இருந்தும் உக்கிரன் எப்படி தப்பித்தான் என்று கேட்டனர். அதற்கு பிரம்மா, யார் ஒருவன் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்குகிறானோ அவனை எத்தகைய சக்தி உள்ளவர்களாலும் வதைக்க முடியாது. அதன்படியே இவன் தப்பித்தான். இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை என்றார்.